ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நச்சுன்னு ஒரு தகவல்ல என்ன பார்க்க போறோம்னா, சக்ஸஸ்க்கான 5 மேஜிக் ட்ரிக்க தான் பார்க்க போறோம். சக்ஸஸ்ன்றது அதிர்ஷ்டத்த பொறுத்து கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிறது 24 மணி நேரம் தான். அதுல சில பேர் வெற்றியாளரா இருக்காங்க, சில பேர் முயற்சியோட நின்னு போயிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பழக்கவழக்கங்கள்ல சிலத நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே எல்லாரும் சக்ஸஸ நோக்கி போகலாம். வாங்க ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட். யார் ஒருத்தர் காலைல சீக்கிரம் எழுந்துக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த நாள சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதே தான் ராபின் சர்மா அவரோட புக்கான த 5 ஏஎம் கிளப்ல 5 to 6 விக்டரி ஹவர் மீன் பண்றாரு. அந்த டைம் உலகமே அமைதியா இருக்கும். அதனால நம்ம எழுந்துக்கும்போது நம்மளோட சிந்தனை, செயல் எல்லாமே ஆக்கப்பூர்வமா இருக்கும். அது நம்மள சக்சஸ நோக்கி அழைச்சு செல்லும். செகண்ட் சீக்ரெட். தண்ணீர் குடித்தல். நம்ம தூங்கி எழும்பொழுது நம்ம உடல் டீஹைட்ரேட்டடா இருக்கும். அதனால எழுந்ததையும் டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிற பழக்கத்த நம்ம வழக்கமாக்கிக் கொள்ளணும். இது நம்ம உடல்ல இருக்க மெட்டபாலிசத்த தூண்டி நம்ம மூளைய சுறுசுறுப்பாக்கும். உடல ஆக்டிவா வச்சுக்கும். எனர்ஜி லெவல இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும். இத ஜப்பான்ல ஃபாலோ பண்றதுனால தான் அங்க இருக்கவங்க எல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்க. அந்த ஊர்ல இத நீர் சிகிச்சைன்னே சொல்றாங்க. தேர்ட் சீக்ரெட். தியானம் அல்லது அமைதி. இன்னைக்கு நடைமுறையில நாம எல்லாம் கண்ணு முழிக்கிறதே செல்ஃபோன்ல தான். எழுந்த உடனே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பார்க்கலன்னா அன்னைக்கு பொழுதே நமக்கு பொழுது விடிஞ்ச மாரி இருக்காது. தியானம் பண்ணணும்னு சொன்ன உடனே எல்லாரும் 1 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்றது தான் தியானம்னு நெனச்சுக்கிறாங்க. அது அப்படி இல்ல. ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்காந்து நம்ம சுவாசத்த கவனிக்க ஆரம்பிச்சாலே அது இந்த மாரி பண்ணும்போது நம்ம கோபத்த கண்ட்ரோல் பண்ணலாம், பயத்த போக்கலாம், ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணலாம். வெற்றியாளர்கள் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில தினமும் 10 நிமிஷமாவது தியானம் பண்றாங்க. எதனாலன்னா, அவங்க நாள் முழுவதும் அவங்களோட மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது உதவுது. அமைதியான மனமே சரியான முடிவுகளை எடுக்கும். ஃபோர்த் சீக்ரெட். மூவ் யுவர் பாடி. உடலை இயக்குதல். முதல்ல மோட்டிவேஷன் வந்தா தான் எக்ஸர்சைஸ் பண்ணலான்னு சொல்றோம். எக்ஸர்சைஸ் பண்ணா மோட்டிவேஷன் தானா வரும். வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், யோகா, ஒர்க் அவுட் எதுவா இருந்தாலும் சரி. உடல செஞ்சா மனமும் அசையும். கான்ஃபிடன்ஸ் தானா வரும். வெற்றி பெற நினைக்கிறவன் உடலை நெக்லெக்ட் பண்ண முடியாது. உடற்பயிற்சி நாள் முழுவதும் உற்சாகமாக வைக்க உதவியா இருக்கும். ஃபிஃப்த் சீக்ரெட். பிளான் த டே. ஒரு நாளை பிளான் பண்றது நம் சக்சஸ்க்கான பேக் போன் மாதிரி. பிளான் இல்லாத வாழ்க்கை, டைரக்ஷன் இல்லாத டிராவல் மாதிரி. ஒரு நாளைக்கு 3 முக்கிய வேலையாவது பிளான் பண்ணணும். அந்த 3 வேலையை முடிச்சாலே அந்த டே நமக்கு சக்சஸ்ஃபுல்லானது தான் இருக்கும். பிளான் பண்ணாதவன் சூழ்நிலைக்கு பலியாகிறான். பிளான் பண்றவன் வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்றான். அதனால நம்ம பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய்யும் போது அது நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சக்சஸ்ன்றது அதிர்ஷ்டம் கிடையாது. அது ஒரு பழக்கம் தான். நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடாம, நாளை காலையிலேருந்து இந்த 5 பழக்கத்துலேருந்து ஒன்றையாவது நம்ம பின்பற்றி பழகலாம். அப்படி பழகும்போது நம்ம வாழ்க்கையில சிறு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றம் நம்மள சக்சஸ நோக்கி கண்டிப்பா அழைச்சு செல்லும். நம்பலாம். நன்றி.